இன்றைக்கான அதனுடைய வார்த்தை கனிகள். மத்தேயு 7:16 சொல்லுது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அதாவது சாதாரணமாக ஒருவரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அவருடைய கேரக்டர் போதுமானதாக இருக்கிறது. அவர் ஒருவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதை பொறுத்து அவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். இதில் சொல்லப்பட்டது போல முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியாது. திராட்சை பழம் வேண்டுமாக இருந்தால் திராட்சை கொடியிலேயோ அத்திப்பழம் வேண்டுமாக இருந்தால் அத்தி மரத்திலேயோ தான் பறிக்க முடியுமே தவிர ஒன்றை இன்னொன்றில் பறிக்க முடியாது. அதே போல ஒருவர் ஆவிக்குரிய நபராக இருந்தால் அவரிடத்துல ஆவிக்குரிய கனிகள் செயற்பட வேண்டும். அந்த கனிகளாலே தான் ஒருவரை அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தாலும் ஒரு நபரை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஒவ்வொருத்தரும் செயற்படுகிறதான விதங்கள் வேறு வேறாக இருக்கும். அதாவது தேவனுக்கு முன்பாக ஒரு மாதிரியும் வீடுகளில் வேறு மாதிரியாகவும் செயற்படுவார்கள். அப்படி அல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் காணப்படும். தேவனிடத்தில் வரங்களை பெற்றவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்றோ அல்லது தேவனிடத்தில் இன்னும் வரங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனோடு கூட இல்லை என்றோ நாங்கள் கருதிவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய கனிகள் இருப்பதாக யாராலும் வெளி வேஷம் போட முடியாது. உண்மையில் தேவனை தரித்து கொண்டவர்களால் மாத்திரம்தான் அந்த ஆவிக்குரிய கனிகளையும் தரித்து கொள்ள முடியும். ஆகையால நாங்களும் ஆவிக்குரிய ரீதியில் கனிகளை தரித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் அவர்களுடைய கனிகளாலே இனங்கண்டு கொள்ள வேண்டும். Have a nice day.